சென்னை சில்க்ஸ் மற்றும் குமரன் நகை கடையில் இன்னைக்கு அதிகாலையிலிருந்து ஏற்பட்ட தீ விபத்தினால துணிகள் மற்றும் நகைகள் எரிந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுமார் 8 மணி நேரமா போராடியும் இந்த தீயணைப்பு வீரர்களால கட்டுப்படுத்த முடியலையாம். தொடர்ந்து கடையில ஊழியர்கள் இருக்காங்கிறது தெரிய வந்த தீயணைப்பு வீரர்கள் முதல்ல ஊழியர்களை போயிட்டு காப்பாத்திருக்காங்க. இது சம்பந்தமா மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர்கிட்ட போய் கேட்டப்போ, சென்னை டி நகரில் உள்ள நகை மற்றும் துணிக்கடையில் தீப்பிடித்த தகவல்கள் எங்களுக்கு அதிகாலையிலே கிடைத்தவுடன் உடனடியாக அங்கு போய் சென்று 7 மாடி கட்டிடம் முழுவதும் புகை மூட்டமாக இருந்ததை நாங்கள் காணப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கடையில இருந்த ஒரு சில ஊழியர்களை கிரேன் மூலியமா அவங்க முதல்ல காப்பாத்திருக்காங்க. அது துரிதமாக செயற்பட்டனால உயிர் சேதாரம் எதுவும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. கட்டிடத்துல எந்த பகுதியில தீ பிடித்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா மேல் மாடியில போய் பார்த்திருந்த போது அங்கு புகை மூட்டமாகவும் தீ அதிகமாகவும் காணப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் 50 லாரி தண்ணீர் பயன்படுத்தப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் அல்லாமல் மாலைக்குள் இந்த தீயை அணைப்பதற்கு முழு முயற்சி எழுப்போம்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. 7 மாடி கட்டிடத்துல மேற்பகுதியில விரிசல் ஏற்பட்டிருந்ததாக அவர் சொல்லியிருந்தாரு. மீட்பு பணியில மிகச் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்காரு. இந்த தீ விபத்து சம்பவத்தின் காரணத்தினால அந்த பகுதியில் உள்ள எந்த கடைகளும் இன்னைக்கு திறக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. பில்டிங் கொலாப்ஸ் ஆகுதா உள்ளேருந்து? முக்கியமா பில்டிங் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு சார். சொல்கிறார்கள் அந்த செவர் பகுதியாக விழுந்திருப்பதால் மற்ற கட்டடத்தின் சிறத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் கண்காணிக்கிறார்கள். ஒரு கல்ல மண்டையில் வந்து போக